ஓம் சாந்தி. 9/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு 15/2/2000 மதுபன். இது தாதி உடல்ல சிவத்தந்தை பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு சிவத்தந்தையும் பிரம்மா பாபாவும் 2 பேருமே அவதரிச்சு சொன்ன முரளி. பாபா இன்னைக்கு தலைப்பு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மனதை சுத்தமாக, புத்தியை தெளிவாக வைத்து டபுள் லைட் ஃபரிஸ்தா நிலையை அனுபவம் செய்யுங்கள் சொல்லி தலைப்பு கொடுக்குறாரு. நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்க சொல்றாரு. புத்தியும் தெளிவாக வச்சுக்கிட்டாதான் ஃபரிஸ்தா மாதிரி இருக்க முடியும். டபுள் லைட் ஃபரிஸ்தாவா ஆகி அந்த நிலையை அனுபவம் செய்யுங்கன்னு சொல்லி தலைப்பு கொடுக்குறாங்க. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இன்று பாப்தாதா தனது சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. சுயராஜ்யம் என்பது பிராமண வாழ்வின் பிறப்புரிமையாகும். சுயராஜ்யம்ன்றதே நம்ம பிராமண பிறப்பு எடுத்தோடனே நமக்கு கிடைச்சிருச்சு. அது சுயராஜ்யம் நம்ம பர்த் ரைட் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நம்ம கர்மேந்திரியங்கள், மனசு, புத்தியை அடக்கிற ஆளுமை சக்தி நமக்கு கிடைச்சது. சுயராஜ்யம்ன்றது நம்மளுடைய பிறப்புரிமை சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி குழந்தைகளை பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு. பாப்தாதா ஒவ்வொரு பிராமணர்களையும் சுயராஜ்ய ஆசனதாரியாக மாற்றியுள்ளார். இப்ப பாப்தாதா ஒவ்வொரு பிராமணர்கள் நம்ம எல்லாரையுமே சுயராஜ்ய அதிகாரியா, ஆசனதாரியா நம்மளை மாத்திருக்கிறாரு. சுயராஜ்யத்தின் அதிகாரம் என்பது பிறவிலேயே ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களுக்கும் கிடைத்துள்ளது. இப்ப நமக்கு எல்லாருக்குமே சுயராஜ்யத்தினுடைய அதிகாரம் நம்ம எப்ப பிராமண பிறவி எடுத்தோமோ, பிகே ஆனோமோ அப்பவே கிடைச்சிச்சு சொல்லி சொல்றாரு. எந்த அளவுக்கு நீங்க நிலைத்து இருப்பீர்களோ சுயராஜ்யத்துல, அந்த அளவுக்கு தனக்குள் ஒளியும் சக்தியும், லைட் மற்றும் மைட்டை அனுபவம் செய்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறோமோ, மனசு புத்தியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி லைட்டா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ளார ஒளி, பாபாவுடைய ஒளி மற்றும் சக்தி அனுபவம் செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் ஒளி கிரீடத்தை பார்க்கின்றார். பாபா இன்னைக்கு எல்லாருடைய நெற்றியிலும் ஒளி கிரீடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. எந்த அளவு தன்னுள் சக்தியை கடைபிடித்திருப்பீர்களோ அந்த அளவே வரிசை கிரமமாக ஒளி கிரீடம் மின்னுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு தனக்குள்ள சக்தியை, பாபா கிட்ட இருந்து வாங்குற சக்தியை, அஷ்ட சக்திகளையும் கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வரிசை கிரமமா ஒளி கிரீடம் மின்னுது சொல்லி சொல்றாரு. பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்குமே அனைத்து சக்திகளையும் அதிகாரத்துல கொடுத்துருக்கிறாரு. பாபா இவங்களுக்கு எவ்வளோலாம் கொடுக்கறது இல்ல. பாபா எல்லாருக்குமே எல்லா சக்தியுமே அதிகாரத்துல கொடுத்துருக்கிறாரு. நம்ம சக்திகளுக்கு அதிகாரியா இருக்கிறோம். எந்த நேரம் எந்த சக்தியை கூப்பிட்டாலும் அது வரும். இப்போ நமக்கு எந்த குறிப்பிட்ட சக்தி, அமைதி சக்தி வேணும், பொறுத்து கொள்ளும் சக்தி வேணும்னா நம்ம கூப்பிட்டா கண்டிப்பா வரும். எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொருமே மாஸ்டர் சர்வ சக்திவான் தான். அவருடைய எல்லா குழந்தைகளுமே மாஸ்டர் சர்வ சக்திவான் தான். ஆனா தாரணை செய்வதில் வரிசை கிரமமாக உள்ளனர் சொல்லி சொல்றாரு. ஆனால் அதை தனக்கு பயன்படுத்துவதில், வாழ்க்கையில பயன்படுத்துறதுல மறந்து போயிடுறாங்க குழந்தைகள். வரிசை கிரமமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதா பார்க்கின்ற போது சர்வ சக்திகளின் ஞானமும் அனைவரிடமும் இருக்குது, தாரணையும் இருக்குது. ஆயினும் ஒரு விஷயத்தில் வேறுபாடு உள்ளது சொல்லி சொல்றாரு. இப்ப சக்திகள்னா என்ன, சர்வ சக்திகள் என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த சக்தியோடைய ஞானம் இருக்குது, அதை தாரணையும் பண்றீங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் வேறுபாடு இருக்குது. என்னன்னா, எந்த ஒரு பிராமண ஆத்மாவை கேட்டாலும் ஒவ்வொரு சக்தியை பற்றியும் மிக அழகாகவே வர்ணனை செய்வார்கள். யாரை கேட்டாலும் பாருங்க, ஒவ்வொரு சக்தியும் சொல்லுவாங்க இல்லையா. சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய சக்தி, விடுபடக்கூடிய சக்தி, பொறுத்து கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, அப்புறம் நம்ம பகுத்தறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, அப்புறம் மாயாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி, அனைவரையும் சகயோகத்தின் சக்தி, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய சகயோகத்தினுடைய சக்தி. இந்த எல்லா சக்தியும் நம்ம சொல்ல சொன்னா நம்ம அழகா அதை கிளாஸே எடுப்போம் இல்லையா. 1 மணி நேரம் கிளாஸ் கூட எடுப்போம். வர்ணனையும் செய்வாங்கன்னு சொல்றாரு. பிராப்திகளை பற்றியும் அழகாகவே வர்ணனை செய்வார்கள். அதோட பிராப்திகளை கூட, அந்த சக்தியெல்லாம் எவ்வளோ நல்லது நமக்கு, அதன் மூலமா வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் வெற்றி அடைய முடியும்ட்டு அது அழகாகவே வர்ணனை கூட செய்யறாங்க. ஆனால் வேறுபாடு யாதெனில், எந்த சமயத்துல எந்த சக்தி தேவையோ அந்த சமயத்துல அந்த சக்தியை செயலில் பயன்படுத்துவதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. ஆனா என்ன வேறுபாடு வந்துடுதுன்னா, எல்லாம் உங்களுக்கு தெரியுது, ஞானமும் இருக்குது. ஆனா எந்த சக்தி எந்த நேரத்துல தேவையோ அந்த சமயத்துல நீங்க அந்த சக்தியை பயன்படுத்துறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. பொறுத்து கொள்ளும் சக்தி வர நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்திடுறோம்.
எடுத்து பேசக்கூடாதுன்ற இடத்துல எடுத்து பேசிடுவோம். பொறுத்துக்கணும் அப்படின்னும் போது சம்சாரத்தை பொறுத்துக்கணும் அப்படின்னும் போது பொறுத்துக்கொள்ளும் சக்தி நம்ம கூப்பிட மாட்டோம். அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்போ அந்த மாதிரி எந்த நேரத்தில் எந்த சக்தி தேவையோ அந்த சமயத்தில் அந்த சக்தியை செயலில் பயன்படுத்ததே இல்லை சொல்றார் பாபா. நேரம் முடிந்த பிறகு இந்த சக்திகளுக்கு கூறுகின்றார், சர்வ சக்திகளின் ஆசி என்பது உங்க சக்தி உங்களுக்கு முன்னால் எந்த இன்னல்களையும் வரவிடாது, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது சொல்றாரு. நம்ம அந்த நேரத்துல அந்த சக்தியை யூஸ் பண்ணாம நேரம் முடிஞ்ச பிறகு நம்ம அந்த சக்திகளுக்கு கூப்பிடுறோம், சொல்றோம் நீ ஏன் வரல அப்படின்ட்டு. அதான் பாபா சொல்றாரு. அந்த எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, வேறுபாடு என்னன்னா அவங்க டைமுக்கு அந்த சக்திகளை யூஸ் பண்ண மாட்டாங்கன்றாரு. இப்ப சர்வ சக்தி பாபா எப்படி நமக்கு ஆசையா கொடுத்துருக்கிறாருன்னா, உங்க சக்தி உங்களுக்கு முன்னால் எந்த கஷ்டத்தையும் துன்பத்தையுமே வரவிடாது, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது சொல்றாரு. நமக்குள்ள இருக்கிற சக்தி ஆத்மாக்குள்ளார அந்த அஷ்ட சக்திகளும் இருக்குது, நவநிதிகளா இருக்குது. நமக்கு அந்த சக்திகள் எல்லாமே நம்மளை நோக்கி வர துன்பத்தெல்லாம் தூளா ஆக்கிறோன்றார் பாபா. எந்த இன்னலையுமே உங்க முன்னாடி வரவிடாது. நீங்க யாரு சிவசக்தின்னு நின்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையில கஷ்டன்றதே வராதுன்னு சொல்றாரு. அந்த டைமுக்கு அதாவது யூஸ் பண்ணுங்க, வரவே வராதுன்றாரு. இன்னலற்றவராக ஆகிவிடலாம் சொல்றாரு. சக்திகளை பயன்படுத்தி மாஸ்டர் சர்வ சக்திவான்ற அந்த சமான்ல நீங்க சுயமரியாதையில இருக்கும்போது இன்னலற்றவராக ஆகிடலாம் சொல்றாரு. அந்த சக்திகள் அனைத்தையும் நிலைவில் மட்டும் கவனமாக வைத்திருந்தாலே போதும், தக்க சமயத்தில் செயல்படுத்தலாம் சொல்றாரு. இப்ப அந்த அஷ்ட சக்திகளையும் நம்ம நினைவுல எல்லா சக்திகளையும் நினைவுல கவனமாக அட்டென்ஷன்ல வச்சிருந்தாலே போதும், தக்க சமயத்துல செயல்படுத்தலாம் சொல்றாரு. ஆனா இதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா தன் புத்தியை தெளிவாக வையுங்கள் பாபா சொல்றாரு. நம்ம புத்தி ஒரே கொச்சன்னு எதையா சிந்தனை பண்ணிங்கன்னு ஒரே டென்ஷன் பிரச்சனைன்னு இருந்தோம்னா தெளிவாவே இல்லை, புத்தி குழப்பமா இருக்குது. குழம்பி போன ஆறு குளம் எப்படி இருக்கும், அப்படியே சேது சகதியமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும், அங்க இருக்கிற பொருளே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி புத்தி தெளிவா இருக்கணும், புத்தி குழப்பம் இல்லாம தெளிவா இருந்தாதான் அந்த சக்திகளை உங்களால பயன்படுத்த முடியும் சொல்றாரு. எந்த அளவுக்கு புத்தி லைன் தெளிவாக சுத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தீர்வு காணும் சக்தி தீவிரமடைவதால் தக்க சமயத்தில் தேவையான சக்தியை செயல்படுத்தவே முடியும் சொல்றாரு பாருங்களேன். அப்போ உங்களுடைய புத்தி கிளியரா இருக்குன்னா, அப்போ சுத்தமா இருக்குன்னா உங்களால எல்லாத்தையுமே தீர்வு காண முடியும். எந்த பிரச்சனைக்கு இதான் தீர்வு, இந்த பிரச்சனைக்கு இதான் தீர்வுன்ட்டு தீர்வு காணக்கூடிய சக்தி தீவிரம் அடைஞ்சிட்டே போகும். தீவிரம் அடையும் போது தக்க சமயத்தில் தேவையான சக்தியை உங்களால செயல்படுத்த முடியும் சொல்றாரு. இந்த டைமுக்கு இந்த சக்தி வேணும், பொறுத்துக்கொள்ள சக்தி கூட வேணும், நம்ம பொறுத்துக்கணும். இந்த டைம்ல நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பிராமண ஆத்மா, அவங்கள ஏதோ ஒரு பழைய சம்ஸ்காரத்தின் காரணமாக அவங்க ஏதோ ரியாக்ட் பண்றாங்க, நம்ம பொறுமையா இருக்கணும். அப்ப பொறுத்துக்கொள்ளும் சக்தியை கூப்பிட்டோம்னா உடனே அது வந்துடும். அப்ப நமக்கு அந்த டைமுக்கு தீர்வு காணக்கூடிய சக்தி நமக்கு தீவிரம் அடைகிறதுனால தக்க சமயத்துல தேவையான சக்தி நம்மளால செயல்படுத்த முடியும் சொல்றாரு. சில இடத்துல எதிர்கொள்ளும் சக்தி தேவைப்படும். அந்த இடத்துல நம்ம அநியாயம் ஏதாவது நடக்குதுன்னா அதை நம்ம பொறுத்து கொள்ளக்கூடாது. அப்ப நம்ம எதிர்கொள்ளும் சக்தியை யூஸ் பண்ணணும். அந்த டைம்ல ஸ்ரீமத் படி ஏதாவது நடக்கலைன்னா அதை நம்ம ஒத்துக்க கூடாது. இதுதான் ஸ்ரீமத், இப்படிதான் பாபா நடத்த சொல்லியிருக்காருன்ட்டு அதை கரெக்டா நம்ம எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தணும். அப்ப எந்த நேரத்துல எந்த சக்தின்றது நம்ம புத்தி லைன் தெளிவா இருந்தாதான் பயன்படுத்த முடியும் சொல்றாரு. ஏனெனில் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையும் தடைகளற்றவராக இன்னலற்றவராக முற்றிலும் கடின உழைப்பற்றவராக பார்க்க விரும்புகின்றார். இப்ப பாபா பார்க்க விரும்புற எப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையுமே 63 ஜென்மமா நடிச்சு என்ன ஆயிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரே கஷ்டம் துன்பம் தடைகள் இதெல்லாம் இருந்தது இல்லையா. இனிமே என் குழந்தைங்க அப்படி இருக்கக்கூடாது, தடைகளற்றவரா துன்பமற்றவங்களா முற்றிலும் கடின உழைப்பற்றவர்களா அவர் பார்க்க விரும்புறாரு. ஈஸியா சகஜமா அவங்க வாழ்க்கை இருக்கணும்ட்டு ஆசைப்படுறாரு. அனைவருமே அப்படித்தான் பார்க்க விரும்புகின்றார். எல்லாரையும் அப்படிதான், இந்த குழந்தை மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் என் குழந்தைகள் கடின உழைப்பற்றவங்களா இருக்கணும்ட்டு பார்க்க விரும்புகிறார். அதற்கு நீண்ட கால பயிற்சி தேவைன்னு பாபா சொல்றாரு. குழந்தைகளே, அதுக்காக நீங்க புத்தி லைன் கிளியரா வச்சுட்டு நீண்ட கால பயிற்சி செய்யணும்னு பாபா சொல்றாரு. பிரம்மா பாபாவின் முக்கிய சம்ஸ்காரத்தை பார்த்தீர்களா? உடனடி தானம் மகா புண்ணியம். வாழ்வின் ஆரம்ப காலத்தொட்டே ஒவ்வொரு செயலிலுமே தானமும் உடனடி செயலும் உடனடி செய்தார். பிரம்மா பாபா நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரோட முக்கிய சம்ஸ்காரமே ஃபர்ஸ்ட் பாபா அவர் மேல பிரவேசம் செஞ்சு நான் தான் சிவன் சொன்னார் இல்லையா, நானே சிவன் சொன்னோடனே அவர் அதை நம்பிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு, உடனடி அவர் வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிச்சிட்டாரு. உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் ட்ரஸ்டி ஆக்கி அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் அப்படியே யஜ்யத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டாரு. உடனடி தானம் பண்ணிட்டாரு. மகா புண்ணியம் சொல்லுவாங்க. அதனாலதான் பக்தியில உடனடி தானம் மகா புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா.
அவர் வாழ்வினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே ஒவ்வொரு செயல்லையுமே தானமும் உடனடியாக செஞ்சார், செயலும் உடனடியாக செஞ்சார். என்ன நினைச்சாரோ அதை உடனே செஞ்சார். பிரம்மா பாபாவிடம் தீர்மானம் செய்யும் சக்தி எப்போதுமே விரைவாக இருந்தது. அவர் ஆரம்பத்திலே அவருடைய நாடி நரம்புல என்ன இருந்தது, அவரோட சம்ஸ்காரமே இருந்தது. என்னன்னா தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்படி விரைவாக வேலை செஞ்சது சொல்லி சொல்றார் பாபா. பாப் தாதா ரிசல்ட்டை பார்க்கின்றார், அனைவரையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும். இப்போ பாப் தாதா ரிசல்ட் பார்க்குறாரு. இப்போ எல்லாரையும் கூட்டு போனோம் இல்லையா, பிரம்மா பாபா கூட நம்ம எல்லாரும் போனோம். பாப் தாதாவுடன் செல்பவர்கள் தானே அல்லது பின்னால் வருபவர்களான்னு சொல்லி நம்மளை கேட்குறாரு. சரி, இப்போ நீங்கள் எங்கள் கூட வரீங்களா, பரந்தாமத்துக்கு போகும்போது எல்லாரும் வர்றீங்களா, பாப் தாதாவோட வர்றவங்க தானே, இல்லை பின்னாடி வரீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. உடன் சென்றே ஆக வேண்டுமெனில் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ பிரம்மா பாபா கூட நம்ம போனோம்னா, அவர் கூடவே போனோம்னா அவரை மாதிரி நம்ம ஆகணும். ஃபாலோ ஃபாதர், அவரை பின்பற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. செயலிலும் பிரம்மா பாபாவையும், மனோநிலையில் நிராகாரி சிவத்தந்தையையும் பின்பற்றுங்கள் சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம செயலில் வந்து பிரம்மா பாபா எப்படி இருந்தார் அதை அப்படியே பின்பற்றுங்க. மனோநிலையில் நிராகாரி சிவத்தந்தை என்ன பண்ணாரு, அவர் நிராகாரியா இருந்தார். மனசு புத்தி மூலமா பாபா எப்படி இருக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணுங்க. நிராகாரியா இருங்க, மனதில் நிராகாரி, செயல்ல பிரம்மா பாபா மாதிரி நிர்அகங்காரியா இருக்கணும். நிர்விகாரியா, இந்த மூன்றையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பின்பற்ற தெரியுமா சொல்லி கேட்குறாரு. ரெட்டை அயல்நாட்டவருக்கு பின்பற்ற தெரியுமான்ட்டு ரெட்டை அயல்நாட்டினரை கேட்குறாரு. பின்பற்றுவது சுலபம் தானே சொல்லி பாபா சொல்றாரு. பின்பற்றத்தான் வேண்டும் எனும்போது ஏன், எதற்கு, எப்படி என்பது தான் என்ன ஆகுது, தடையாகுது சொல்லி சொல்றாரு. சரி, பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும் தானே, அப்புறம் ஏன், எதற்கு, எப்படின்லாம் ஏன் உங்களுக்கு தடையா வருது கேள்வின்னு சொல்லி கேட்குறாரு. தந்தையை பின்பற்றுவதால் இவை யாவும் முடிந்து போகும். நீங்க பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணாலே இது எல்லாமே முடிஞ்சிடும் சொல்லி சொல்றாரு. அவரு எப்படி இருந்தாரு, சாகாரத்துல எப்படி இருந்தாரு, எப்படி செயல் பண்ணார், எப்படி எண்ணம் சொல் செயல்ல அவர் எப்படி இருந்தாரு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்றார். எப்படி என்பதில்லை, இப்படிதான் சொல்லி சொல்றாரு. புத்தி உடனடியாக இப்படி செய் என முடிவெடுக்கின்றது. இப்ப நம்ம ஏதாவது சாதாரண ஒரு வேலை செஞ்சா கூட புத்தி சொல்லுது இல்லையா, ஒரு சாம்பார் வைக்கணும்னா இதை எடுக்க, அதை போடு, இதை போடுன்னு புத்தி சொல்லுது இல்லையா. ஏன்னா ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அடுத்த தடவை தானே அந்த புத்தி வந்து சொல்லும் உங்களுக்கு. ஆக இன்று பாப்தாதா முதன்முறை வந்தவராயினும் பழையவராயினும் அனைவருக்கும் தரும் அறிவுரையே இதுதான். தன் மனதை தூய்மையாக வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா இன்னைக்கு பழைய குழந்தையா, பிகே குழந்தையா இருந்தாலும் சரி, புது குழந்தையா இருந்தாலும் சரி அட்வைஸ் பண்றாரு. உங்க மனசை தூய்மையா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சு நீங்க மனசுல எந்த குப்பையை வச்சுக்காதீங்கன்றாரு. அநேகரின் மனசுல எப்போதும் கூட வீணான எதிர்மறையான சிறிய பெரிய கரைகள் உள்ளது சொல்லி பாபா பார்த்தாராம். நிறைய பேர் மனசுல இந்த வேஸ்டான எண்ணங்கள் ஓடுது, நெகட்டிவான தாட்ஸ், சிறிய பெரிய தாட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குன்றாரு. இதன் காரணமாக ஒரு நிமிஷம், ஓம் சாந்தி. இதன் காரணமாக முயற்சியில் உயர்ந்த வேகம் தீவிர முன்னேற்றத்தில் தடை ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இதனால என்ன ஆகுதுன்னா முயற்சியில ரொம்ப ஃபாஸ்டா போகிறதுல தடை ஏற்படுது. எதனாலனா இந்த வேஸ்ட் தாட்ஸ், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது மனசுல வந்து இன்னும் சில பேர் மனசுல வீணான எதிர்மறையான எண்ணங்கள் ஓடுறதுனால முயற்சியில வேகம் வந்து தடை ஏற்படுது சொல்லி சொல்றாரு. பாப்தாதா எப்போதுமே ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நல்லாசை நல்விருப்பங்களை வையுங்கள் என ஸ்ரீமத் தருகிறார். இப்ப நமக்கு வந்து பாபா என்ன சொல்றேன்னா, நீங்க உங்ககிட்ட வராங்கல்ல எல்லாருமே பிகேஸ் தான், எல்லாரும் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்காக சுப பாவனை சுப ஆசை வைங்க, எல்லாருமே மாறுவாங்கன்னு நினைங்க. அந்த மாதிரிதான் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு. இதுவே தூய மனம் அபகாரியின் மீது உபகாரம் எனும் உணர்வு வையுங்கள் சொல்லி சொல்றாரு. அது நம்ம சாதாரணமாவே பக்தியிலே நல்லது கெட்டது செய்யறவங்களுக்கும் நல்லது செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாபா சொல்றாரு. அதுதான் தூய மனம் சொல்லி பாபா சொல்றாரு. அபகாரிக்கு கூட உபகாரம் என்ற உணர்வு வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுவே தூய மனம். தனக்கும் பிறருக்கும் வீண் எண்ணம் வருவது இது தூய மனமே அல்ல சொல்லி சொல்றாரு. நம்மளும் மனசை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது மற்றவங்கள பத்தி சிந்திச்சுக்கிட்டு அது அவங்கள போய் டச் பண்ணுது. நம்ம என்ன உருவாக்கணுமோ அது அவங்கள்ட்ட போகும். கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வந்து ரீச் ஆகும். நம்ம நெகட்டிவா கிரியேட் பண்றோம்னா அவங்களுக்கு அது நெகட்டிவாவே போய் சேரும். அதனாலதான் தனக்கும் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் வீண் எண்ணம் வர்றது இது வந்து தூய மனசே கிடையாது சொல்லி சொல்றாரு. எனவே தூய மனம்ன்றது தெளிவான சுத்தமான புத்தி அப்படி சொல்லி பாபா சொல்றாரு. அதனால தீர்வு செய்யுங்கள், தன்னைத்தானே கவனமாக பாருங்கள், உங்களை நீங்களே அட்டென்ஷனோட பாருங்க, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு மனசு புத்தியும் தெளிவாக உயர்வாக உள்ளதான்ட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. என் மனசு புத்தி கிளியரா இருக்குதா, ஒரு பாபா மட்டும் நினைச்சிட்டு இருக்கேன், யாரை குறித்தும் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் கிடையாது தானே,
நான் ஒரு பாபா நினைவுல எல்லாருக்கும் சக்தி கொடுத்துட்டு இருக்கேன். நான் உலகம் ஃபுல்லா என் பாபாவுடைய குழந்தைகள் எல்லார் மேலே எனக்கு நல்ல எண்ணம் நல்ல ஆசை தான் இருக்குது, செக் பண்ணுங்கன்றாரு. மேலோட்டமாக செக் பண்ணாதீங்க சொல்லி பாபா சொல்றாரு. சரியா சரியா யோசனை செய்து சொல்லுங்கள், மனம் மற்றும் புத்தி தெளிவாக உள்ளதா சொல்லி பாபா கேட்கிறாரு. உங்க லைன் கிளியரா இருக்குதா, மனசு புத்தி கிளியரா இருக்குதா அப்படின்னு சொல்றாரு. அப்பதானே யோகாவே பண்ண முடியும். நம்ம மனசு புத்தியில ஏதாவது ஓடினா பாபா நினைக்க கூட முடியாது இல்லையா, அதான் சொல்றாரு. அப்போதே டபுள் லைட் மனநிலை ஏற்படும். நீங்க எப்போ இந்த மாதிரி ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு டபுள் லைட்டான மனநிலை ஏற்படும் சொல்லி சொல்றாரு. பாப் சமான் மனநிலை அமைய இதுவே எளிய சாதனமாகும் சொல்லி சொல்றாரு. இந்த பயிற்சி இறுதியில் அல்ல, நீண்ட காலம் தேவை சொல்லி சொல்றாரு. பாபா நான் கடைசியா அது மாதிரி மாறிடுவேன்லாம் சொல்லாதீங்க. பாப் சமான் மனநிலை ஆகணும்னா இதுதான் எளிய சாதனம். உங்க மனசு புத்தி கிளியரா இருக்கணும், டபுள் லைட் மனநிலை இருக்கணும். இப்பொழுதே அந்த பயிற்சி செய்யுங்க, கடைசியா நான் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது, நீண்ட காலம் உங்களுக்கு முயற்சி தேவை சொல்லி சொல்றாரு. சோதனை செய்ய தெரியுமா சொல்லி கேட்குறாரு. உங்களை நீங்களே செக் பண்ண தெரியுமா, உங்களுக்கு என் மனசுல என்ன ஓடுது அப்படின்னு செக் பண்ண தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. தன்னை சோதனை செய்யுங்க, பிறரை செய்யக்கூடாது சொல்லி சொல்றாரு. மற்றவங்க என்ன இவங்க பாரு, இவங்க என்னன்னா நினைக்கிறேன், அவங்க நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்கள பத்தி படிச்சிருது. இவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்க பாருங்களேன், இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு மற்றவங்கள வந்து படிக்கக்கூடாது. நம்மளுடைய மனசை நம்மளுடைய எண்ணங்களை படிக்கணும். ஏன்னா எல்லாரும் முயற்சியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரம் இப்போதைக்கு அப்படி இருக்குது. அதனால அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்கள பாபா மாத்திருவாரு, நம்ம மாறணும். அதான் அதனால பாபா வந்து உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, மற்றவங்கள செக் பண்ணாதீங்க சொல்றாரு. பாப்தா தான் முன்பு கூட சிரிப்புக்கான விஷயம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, குழந்தைகளுக்கு கிட்ட பார்வையை விட தூர பார்வையே பிரகாசமாக உள்ளது சொல்லி சொல்றாரு. அதாவது நம்மளை பார்க்க தெரியல, மற்றவங்கள பார்க்கறது தான் அதிகமாக பார்த்து அவங்கள்ட்ட இந்த குறை அந்த குறைன்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால தான் கிட்ட பார்வை பலவீனமாக உள்ளது, எனவே பிறரை கணிப்பதில் மிகவும் புத்திசாலி ஆகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. கிட்ட பார்வை ரொம்ப பலவீனமா இருக்கு, தன்னை பார்க்கறது கிடையாது, தனக்குள்ள உள்ள குறைகளை பார்க்கறது கிடையாது. அதனால பிறரை வந்து குறைய பார்க்கறதுல புத்திசாலியா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தன்னை சோதிப்பதில் பலவீனம் அடையாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நீங்கள் வந்து உங்களை செக் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது கரை இருக்குன்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். மற்றவங்கள பார்க்கக்கூடாது. அப்போ நம்மளை பார்க்கறதுல நம்ம பலவீனம் அடைஞ்சிட்டோன்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம ஏமாந்து போயிடுவோம்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியில் அப்போ பாருங்கள், எல்லாரும் சரியாகி எல்லாரும் பாபா கூட போயிடுவாங்க. அப்போ நம்ம சரியாகாமல் கரை நீங்காமல் இங்கேயே உட்காந்து கிடப்போம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அதில் பலவீனமாக ஆயிடாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பாப்தாதா முன்பு கூட கூறியுள்ளார், இப்போது நான் பிரம்மகுமாரி என்பது உறுதியாகிவிட்டது. பாபா முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம எல்லாருமே பிகேன்றது உறுதியாகிடுச்சு. ஏன்னா நம்ம அமிர்த வேலையை எழுந்திருக்கிறோம், முரளி கேட்குறோம், பாபா குழந்தையாயிட்டோம், பாபா கூட பேசிட்டு இருக்கிறோம், நாள் முழுதும் கர்மயோகியா இருந்து வேலை செய்கிறோம். இது நம்ம உறுதி ஆயிடுச்சு இல்லையா. நம்மளாம் பிரம்மகுமாரின்ட்டு நடக்கும் போதும் சுற்றும் போதும் யோசிக்கும் போதெல்லாம் நாம் பிரம்மகுமாரி பிராமண ஆத்மா, இவ்வாறே இயல்புத்தன்மையாக இயற்கையாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம நடக்கும் போதும் சுற்றும் போதும் யோசிக்கும் போதும் கூட நம்ம என்ன நினைக்கணும், நான் பிரம்மகுமாரி, நான் ஒரு பிராமண ஆத்மா, சிவத்தந்தையால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா, ஏன்னா அவர் தத்தெடுத்திருக்கிறாரு. இது வந்து இயல்புத்தன்மையா இயற்கையா ஆயிடணும், நேச்சுரலா ஆயிடணும். இது ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடாது, நேச்சுரலாவே இது நான் தான் அப்படின்றது உங்களுக்கு வந்துடணும். நான் ஃபரிஸ்தா, அதுவும் வந்துடணும். அமிர்த வேலை எழுந்த மாத்திரமே நான் ஃபரிஸ்தா, பரமாத்மா ஸ்ரீமத் படி இந்த உடலில் வந்துள்ளேன், அனைவருக்கும் செய்தி தர உயர்ந்த செயலை செய்ய நாளை என்பதில்லை. உங்களது உணர்வு பிறரையும் மெல்ல மெல்ல ஃபரிஸ்தாவாக மாற்றிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, அமிர்த வேலை எழுந்ததுமே நீங்க எந்த சுமானில் இருக்கணும், நான் ஃபரிஸ்தா, நான் இந்த உடல்ல பரமாத்மாவோட ஸ்ரீமத் படி அவதரிச்சிருக்கிறேன், இந்த உடல் என்ன இது கிடையாது, இந்த உடலை கூட விட்டுட்டு போயிடுவேன், நான் ஃபரிஸ்தா, இந்த உடல்ல தற்காலிகமா வந்திருக்கிறேன், நான் வந்து இந்த உலக மாற்ற காரியத்துக்காக செய்தி தருவதற்காக பரமாத்மாவுடைய செய்தியை கொடுக்கறதுக்காக உயர்ந்த செயலை செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கொண்டு வாங்க. நாளைக்குன்னு கிடையாது, இன்னைக்கே அதை கொண்டு வாங்க. உங்களது உணர்வு இந்த மாதிரியான ஒரு ஃபரிஸ்தா அப்படின்ற அந்த உணர்வு எல்லாரையுமே மாத்திரும், பிறரை கூட மெல்ல மெல்ல ஃபரிஸ்தாவாக மாற்றிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்த எண்ணத்தில் சென்று விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க நல்ல உயர்ந்த எண்ணம், ஃபரிஸ்தானாலே என்னது, பறந்துறது தானே, பறந்து போகிறது. அப்போ உயர்ந்த எண்ணத்துல போயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருவர் ஃபரிஸ்தாவாக பாருங்க. எல்லாருமே நீங்க பார்க்கும்போது இவங்க ஃபரிஸ்தா, இவங்க உடல்ல இருந்து விடுபட்டு இருக்கிற ஃபரிஸ்தான்னு பாருங்க. செயல் முடிந்தவுடன் தனது அமைதிக்கு சென்று விடுங்கள். நீங்க காரியம் செய்யும் போது கர்மயோகியாக இருந்து பாபா நினைவு செய்யுங்க.
காரியம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் போயிட்டு அமைதிக்கு போயிருங்க. சாந்தி தாமத்துக்கு போயிட்டு பாபா அமைதியாக பரந்தாமத்தில் போயிட்டு பாபா நினைவு செய்யுங்க. உங்களது உணர்வு பிறர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு தாக்கத்தை ஏற்படுத்தும். இவங்க ஒரு அலௌகீக ஃபரிஸ்தா மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்கன்றார். நாம் ஃபரிஸ்தா என்பது உறுதியாக உள்ளதா சொல்லி பாபா கேட்குறாரு. ஆனால் இது வரைக்கும் நம்ம முயற்சியில் தான் இருக்கிறோம் இல்லையா, அதனால தான் யாருக்குமே அனுபவம் ஆகலை. அதை பாபா சொல்றாரு. இப்போ உங்களுக்கு நான் ஃபரிஸ்தான்றது உறுதியாக இருக்கிறதா சொல்லி கேட்குறாரு. ஃபரிஸ்தா பாபா என்னும் வரதானம் அனைவருக்கும் கிடைத்துள்ளதா சொல்லி சொல்றாரு. பாபா வரதானமே கொடுத்துட்டாரு. ஃபரிஸ்தா ஆகுகன்ற வரதானம் கொடுத்துட்டா கிடைச்சிருச்சான்னு கேட்குறாரு. ஒரு நொடியில் ஃபரிஸ்தா டபுள் லைட் ஆக முடியுமா பாபா கேட்குறாரு. இப்போ ஒரு செகண்ட்ல உங்களால ஃபரிஸ்தா டபுள் லைட்டா ஆக முடியுமா? பூமி பந்தம்ல நான் ஃபரிஸ்தா பறந்துட்டு இருக்கிறேன், நான் இந்த உடல்லேருந்து விடுபட்ட ஒரு ஃபரிஸ்தா, அந்த ஒரு செகண்ட்ல உங்களால் ஆக முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நொடியில் இல்ல, ஒரு நிமிடம் கூட இல்ல, 10 நொடியும் அல்ல, ஒரு செகண்ட்ல ஆக முடியுமான்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நிமிஷம் கூட கிடையாது, ஒரு செகண்ட்ல உங்களால ஆக முடியுமான்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் ஒரு நொடியில் ஆக முடியுமோ, 2 நொடி அல்ல, ஒரு நொடியில் ஆக முடியும் எனில் அவர்கள் ஒரு கை தட்டுங்கள் சொல்லி சொல்றாரு. ஆக முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு செகண்ட்ல ஆகணும், ஒரு மினிட் கூட எடுத்துக்கூடாது, 10 நிமிஷம் கூட எடுத்துக்கூடாது, ஒரு செகண்ட்ல ஆக முடியுமா அவங்க மட்டும் கை தட்டுங்கன்றாரு. அப்படியே கை உயர்த்த வேண்டாம், இரட்டை அயல்நாட்டினர் உயர்த்தவில்லையே, அவர்களும் கை உயர்த்துங்கள் சொல்லி கேட்குறாரு. நிறைய பேர் கை உயர்த்தினாங்க, நல்லது. இறுதி நேரத்தை தான் ஒரு நொடியில் வரும், பிறகு என்ன செய்வீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ இறுதி நேரத்தில் பரீட்சை டெஸ்ட் பேப்பர் ஒரு செகண்டில் வரும். ஏன்னா நம்ம உடலை விட்டு உயிர் பிரியறது ஒரு செகண்டு தான். அந்த ஒரு செகண்டில் அவ்வளோ போராட்டம். நம்ம அந்த உடலையும் மறக்கணும், உறவினர்கள் எல்லாத்தையும் மறக்கணும், பொருள் எல்லாத்தையும் மறக்கணும், நமக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, பாபா மட்டும்தான் ஞாபகம் வரணும். அந்த ஒரு செகண்ட் டெஸ்ட் பேப்பர் தான் நம்ம பாஸ் ஆகி போகிறது. அதனால தான் சொல்கிறாரு, எந்த பயிற்சினாலும் இப்போ ஒரு செகண்டில் நீங்கள் பண்ணணும். ஒரு செகண்டில் ஃபரிஸ்தா, ஒரு செகண்டில் பறந்தாமா, அந்த மாதிரி பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளால கடைசியில் பாபா நினைவில் உடலை விட்டு போக முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, இறுதி நேர பரீட்சை டெஸ்ட் பேப்பர் ஒரு செகண்டில் தான் வரும், அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. திடீரென வரும், நொடியில் வரும், யாருக்கு எப்போ உயிர் போகணும்னு தெரியாது இல்லையா, டக்கு டக்குன்னு வரும்னு சொல்கிறாரு. ஒரு நொடியில் வந்துடும். கை உயர்த்தினீர்கள் பரவாயில்லை, ஆனாலும் பரவாயில்ல, கை உயர்த்தினீங்க சொல்லி சொல்கிறாரு. உணர்ந்தீர்கள், இதுவும் மிக நல்லது சொல்லி சொல்கிறாரு. உணர்ந்துட்டீங்க இல்லையா, நீங்கள் ஃபரிஸ்தான் உணர்ந்துட்டீங்க இல்லையா, நல்லது சொல்கிறாரு. ஆனால் பயிற்சி செய்யத்தான் வேண்டும், செய்ய வேண்டுமே என்பதல்ல. ஐயோ செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்யக்கூடாது, பயிற்சி செய்யணும், செய்தே ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா செஞ்சே ஆகணும், இந்த பயிற்சி மிக 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 அவசியம் சொல்லி பாபா சொல்றாரு. சரி, பாப்தாதா சிறிது நேரம் தருகின்றார். எவ்வளவு நேரம் வேண்டும்? பாபா இப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணும், கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. 2000 வரை வேண்டுமா, இல்லை 21ஆம் நூற்றாண்டு என்று நீங்களே உறுதி செய்தீர்கள், தண்டோரா அடித்தீர்கள், நினைவுள்ளதா சொல்லி சொல்றாரு. இந்த 2000 வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா, பாபா இன்னும் ஒரு வருஷத்துல நாங்கள் மாறி காட்டுறோம் ஃபரிஸ்தாவான்ட்டு. அதை பாபா கேட்குறாரு, தண்டோரா அடிச்சிங்க நினைவிருக்கா, உறுதி செய்தீர்கள், பொன்னுலகம் வரும், சூழலை அமைப்போம், உறுதி செய்தீர்கள் தானே, நீங்கள் தானே உறுதி செஞ்சீங்க சத்தியகம் வரும், அந்த மாதிரி ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குறோன்ட்டு. இதுவே அதிக நேரம் ஆயிட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு. 2000 வந்த முரளி சொல்கிறாரு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தனக்கு எவ்வளோ கவனம் தர முடியாது என்பதல்ல, தர வேண்டும். தேக உணர்வில் வர எவ்வளவு நேரம் ஆகிறது பாருங்க. நம்ம துவாபர யுகத்துலேருந்து இந்த தேகம்னு நினச்சிக்கிட்டோம் இல்லையா, அந்த தேக உணர்வில் வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகுது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு நொடி 2 நொடியெல்லாம் ஆகுதா? விரும்பாத போதும் தேக உணர்வில் வந்துடுறீங்க இல்லையா, எவ்வளோ நேரம் ஆகிறது பாருங்க. ஒரு நொடியா இல்லை அதை விட குறைவா தெரியுதில்லை சொல்லி சொல்றாரு. செகண்டுக்கும் உள்ளாரையே நீங்க வந்துடுறீங்க, ஒரு செகண்டுக்கு உள்ளாரையே தேக உணர்வுல ஈஸியா உங்களால வர முடியுது. ஆனா நீங்க ஆத்மா தான், ஆனா இந்த தேகம்னு நினைச்சுக்கிறீங்கன்றார். தேக உணர்வில் வந்து விட்டோம் என்பது வந்து விடுகிறோம். அப்ப தேக உணர்வுல வந்து விட்டோன்றதுல கிடையாது, வந்தே விட்டுக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அவ்வாறே பயிற்சி செய்யுங்கள், என்ன ஆனாலும் என்ன செய்தாலும் தனக்கே தெரியாமல் ஆத்ம உணர்வில் சக்திசாலி நிலையில் இயல்பாகி விட்டேன் என்றாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி பயிற்சி செய்யுங்க, என்ன செய்தாலும் சரி எனக்கே தெரியாம நான் ஆத்ம உணர்வுல வந்துட்டேன், சக்திசாலி நிலையில நான் இயல்பாகிட்டேன்ட்டு சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. ஃபரிஸ்தா நிலையும் இயல்பாக வேண்டும். அது எப்படி ஆத்மா நிலையில வந்துட்டீங்களோ அப்ப ஃபரிஸ்தா நிலையும் இயல்பாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. எந்த அளவு தன்னிலையை ஃபரிஸ்தா ஆக்குவீர்களோ அப்போது இயற்கையே மனோநிலையை இயல்பாக்கிவிடும் சொல்லி சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு தன்னிலைய ஃபரிஸ்தாவா ஆக்கிறீங்களோ, நான் ஃபரிஸ்தான்னு உறுதிப்படுத்துறீங்களோ, அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மனநிலை இயல்பாகிறோம்னு சொல்லி சொல்றாரு. இயற்கையே உங்களுக்கு என்ன பண்ணிடும், உங்களை அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துடும் சொல்லி பாபா சொல்றாங்க. பாப்தாதா எவ்வளவு நேரம் கழித்து கேட்கலாம்.
எவ்வளவு நேரம் வேண்டும் சொல்லி பாபா திரும்ப கேட்குறாரு. ஜெயந்தி சொல்லுங்கள், எவ்வளவு காலம் வேண்டும் சொல்லி ஜெயந்தி சிஸ்டரை கேட்குறாரு. அயல்நாட்டவருக்காக நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி அவங்கள கேட்குறாரு. அயல்நாட்டவருக்கு எவ்வளவு காலம் வேணும் சொல்லி கேட்குறாரு. ஜானகி தாதியும் கேட்குறாரு. இன்று என்பது இன்றே என்றால் எல்லோரும் பரிசு ஆகிவிட்டீர்கள். அவங்க ஜானகி தாதி இன்றுன்னு சொல்கிறாங்க. இன்று என்பது இன்றே ஆகும் சொல்லி சொல்கிறாங்க. இன்று என்பது இன்றே என்றால் எல்லாரும் இப்போ பரிசு ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆகிவிடுவோம் என்பதல்ல, ஆவோம் என்றால் எதுவரை பரிசு ஆவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்று பாப்தாதா பிரம்மா பாபாவின் எந்த சம்ஸ்காரத்தை பற்றி கூறினார். அப்போ இன்னைக்கு முறையில் பிரம்மா பாபாவுடைய சம்ஸ்காரத்தை பற்றி பாபா சொன்னார்ல. என்ன சம்ஸ்காரம்? உடனடி தானம் மகா புண்ணியம். பிரம்மா பாபா உடனடியாக சிவபாபா அவதரிச்சாரு. உடனடியாக உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இல்லையா. உடனடி தானம் பண்ணாரு, மகா புண்ணியம் சொல்லி பாபா சொல்றாங்க. பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அன்பு இருக்கிறது. பாபாவுக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்கு. பாபா ஒரு குழந்தையும் சாதாரண குழந்தை கிடையாது. பாபாவுடைய ஒரு குழந்தை கூட சாதாரண குழந்தை கிடையாதுன்னு நினைக்கிறாராம். வரிசையாக வருவது ஏன்? ஆனாலும் வரிசை கிரமமா ஏன் இருக்கிறாங்க? ஏன்னா அனைவருமே முதல் நம்பர் என்றால் எவ்வாறு நன்றாக இருக்கும் சொல்லி பாபா கேட்கிறாரு. ஆனா பாபாவுக்கு எல்லாரையும் ராஜாவாக்கி பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் வரிசையா ஏன் வராங்கன்னு தெரிலன்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே முதல் நம்பரா இருந்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. ஆட்சித்துறையின் சகோதர சகோதரிகளுடன் ஒன்று சேர்ந்து என்ன நிகழ்ச்சி செய்கின்றீர்கள்? வெகு விரைவிலேயே உயர்ந்த ஆத்மாக்களான உங்களது கையில் இந்த காரியம் வர வேண்டும். அந்த அளவு தீவிர முயற்சிக்கான திட்டம் தீட்டினீர்களா சொல்லி கேட்குறாரு. இப்போ இந்த ஆட்சித்துறையினோட சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்றாரு. வெகு விரைவிலேயே நீங்கள் என்ன நிகழ்ச்சி செய்கிறீங்களே, வெகு விரைவிலேயே அந்த உயர்ந்த ஆத்மாக்களான உங்கள் கையில் இந்த காரியம் வரணும். அந்த அளவுக்கு தீவிர முயற்சிக்கான திட்டம் தீட்டினீர்களா சொல்லி சொல்றாரு. அதாவது நம்ம இந்த ஆட்சி நம்ம கையில் வரணும்னு சொல்லி சொல்றாரு. உலக மாற்றம் வர வேண்டுமெனில் ஆட்சி முழுவதும் மாற வேண்டும் சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா கடைசியில மிலிட்ரி கையில இந்த முழு இதுவும் வந்துடும். பாரதம் உடைய ஆட்சி ஃபுல்லா வந்துடும். அப்ப உலக மாற்றம் வரணும்னா ஆட்சி முழுவதும் மாற வேண்டும் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. இதனை எவ்வளவு சுலபமாக்குவது, பரப்புவது என்று சிந்தியுங்கள். எங்கெல்லாம் குறைந்தபட்சம் பெரிய பெரிய நகரங்களில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் நேராக சந்தித்து செய்தி தர திட்டம் அமைத்தீர்கள். குறைந்தபட்சம் இந்த ஆன்மீகத்தின் மூலம் மாற்றம் நிகழ வேண்டும் என புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளுடைய இது கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்றாரு. செய்தி கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, தனது துறையினரை எழுப்புங்கள், அதற்காகவே இந்த துறை அமைக்கப்பட்டது சொல்லி சொல்றாரு. பாப்தாதாவிற்கு துறையினரின் சேனையை பார்த்து மகிழ்ச்சியே இருப்பினும் ரிசல்ட்டை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு துறையினரும் எந்த அளவுக்கு செய்தி பரப்பியுள்ளீர்கள், சற்று அதிகமே எழுப்பியுள்ளீர்களா, துணையாக்கினீர்களா சொல்லி பாபா சொல்றாரு. சகயோகி துணையாக்கினீர்களா, பிரம்மா குமார் ஆக்கவில்லை, ஆயினும் ஒத்துழைப்பு தருபவராக துணையாக்கினீர்களா சொல்லி பாபா சொல்றாரு. நம்மள எல்லா இடத்துலையும் நம்மளுடைய செய்தியை சொல்லணும். அதில் நம்ம செய்தி சொல்லும்போது சிலர் பிகே ஆவாங்க, சிலர் பிகே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க ஒத்துழைப்பு தருபவராக துணையாக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அனைத்து துறையினர்களுக்கும் பாப்தாதா கூறினார். அனைத்து தர்ம தலைவர்களுக்கும் வந்துள்ளார்கள். முதல் நம்பராக இல்லையெனினும் ஒரு மேடையில் ஒன்றாகி அனைவரும் ஆன்மீக சக்தியை பரப்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள். வந்துள்ள அனைத்து துறையினரும் ஒவ்வொரு துறையிலும் செய்தியை எவ்வளவு தூரம் கொண்டு சென்றுள்ளார்கள். மேலும் இரண்டாவதாக ஆன்மீகம் தேவை, நாமும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ரிசல்ட் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தினசரி மாணவராகாவிட்டாலும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்போது செய்தது போலவே ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு துறையினருக்கும் செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நம்மளோட செய்தியை எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். எவ்வளவு தூரம் அவங்க கொண்டு சென்றிருக்கிறாங்க அப்படின்னு பாபா பார்க்க சொல்றாரு. இரண்டாவதாக ஆன்மீகம் தேவை. இப்போ அரசியல் இருக்குன்னா அரசியல் கூடவே ஆன்மீகமும் தேவை. நாமும் அதுக்காக உதவி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. ரிசல்ட் வரணும். நம்ம தினசரி மாணவராக இல்லாவிட்டா கூட அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்றாரு. அவங்க டெய்லியும் நமக்கு முரளி கேட்க வரலைன்னா கூட ஒத்துழைப்பு தரணும்னு சொல்றாரு. இப்போது செய்தது போலவே ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு துறையினரும் செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. முதலில் இந்தியாவிலும் பிறகு அகிலமெங்கும் செய்யுங்கள். விதவிதமான துறையினை சார்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து அனுபவம் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் செய்யுங்க எது செஞ்சாலும், அதுக்கப்புறமா வெளிநாட்டிலலாம் செய்யுங்கன்றாரு. இதுவரை நாம் எவ்வளவு ஒத்துழைப்பு தந்துள்ளோம், அடுத்து என்ன திட்டம்? ஏனெனில் ஒவ்வொரு துறையினரும் லட்சியத்துடன் ஒன்று சேர்ந்து செயல்படுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் மிக பெரிய குழுவை அமைப்பார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து ஊக்கம் உற்சாகம் வரும் சொல்லி சொல்றாரு. இப்போது நகரம் எங்கும் பல பிளவுகளாக உள்ளது, நல்லவர்களும் உள்ளார்கள், இருப்பினும் முதலில் குழுவை சேருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு அனைவரையும் மதுபனில் ஒன்று சேர்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு டீமாக உருவாக்குங்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க மதுபனுக்கு. இது போன்ற திட்டம் அமைத்தீர்களா சொல்லி சொல்கிறாரு. அவசியம் செய்திருப்பீர்கள். அயல் நாட்டவருக்கும் செய்தி அனுப்பப்பட்டது. அநேகம் பிளவுபட்டுள்ளது. பாரதத்திலேயே கூட பார்க்கும்போது ஒத்துழைப்பு செய்பவர்கள் ஆங்காங்கே மறைமுகமாக உள்ளார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. அதாவது ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க கம்மியாக இருக்கிறாங்க. அங்கங்கே நமக்கு ஒத்துழைப்பு இல்லை, பிளவுபட்டு இருக்குது. அயல் நாட்டில் கூட செய்தி அனுப்புனாங்க, ஆனால் பிளவுபட்டுள்ளது சொல்லி சொல்கிறாரு. அவர்களை ஒன்று சேர்த்து முக்கிய நிகழ்ச்சிகளை செய்து அனுபவங்களை பகிர வைத்தால் மாற்றம் நிகழும், அநேகர் வருவார்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ அங்கங்கே மறைமுகமாக பாரதத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்த்து முக்கியமான நிகழ்ச்சி செஞ்சு அனுபவங்களெல்லாம் பகிர செஞ்சோன்னா மாற்றம் நிகழும், அநேகர் வருவார்கள் சொல்லி சொல்கிறாரு. ஒவ்வொரு துறையிலும் 5, 8, 25, 30 என்று இருப்பார்கள். அத்தனை பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் குழுவில் வரவதால முன்னேற்றம் நிகழும் சொல்லி சொல்கிறாரு. ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும். இதுவரையில் நடைபெற்ற அனைத்து துறையில் ரிசல்ட்டை பார்க்க வேண்டும். அனைத்து துறையினரும் கேட்கின்றீர்கள் என்று குறிப்பாக அதற்கெனவே வந்தவர்கள் கை உயர்த்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதிகம் உள்ளனர், இப்போது ரிசல்ட் தர வேண்டும். யார் எத்தனை சதவீதம் சகயோகி ஆனார்கள், பிறகு அவர்களுக்காக நல்ல நிகழ்ச்சிகளை வைக்கலாம், சரியா சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம சேவையை அதிகரிக்கிறதுக்காக பாபா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரிசல்ட் பார்க்க விரும்புகிறாரு. இப்போ ரிசல்ட்டை கேட்குறாரு பாபா. எந்த அளவுக்கு முயற்சி ஆயிருக்கு, எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் செய்தி போயிருக்குது, நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு ஊக்க உற்சாகத்தோடு போயிருக்குன்றத பாபா பார்க்க விரும்புகிறாரு. மதுபனில் இருப்பவர்கள் சேவை இல்லாமல் இருக்கவே கூடாது. பிஸியாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது கலைத்து விடுகின்றீர்களா? இடையிடையே 15 நாட்கள் ஓய்வு கிடைக்கிறது, அப்படி இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. மதுபனில் எல்லாம் சேவை இல்லாமலே இருக்கக்கூடாது, எப்பவுமே பிஸியாக இருக்க விரும்புகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை களைச்சி போயிடுறீங்களா வேலைன்ட்டு? இடையிடையே 15 நாட்கள் ஓய்வு கிடைக்கிறது, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நிகழ்ச்சிக்கு இடையே ஊக்கம் உற்சாகம் வேண்டும். அடிக்கடி ஊக்க உற்சாகத்தில் இருக்கணுன்றார். இல்லைன்னு சேவை இல்லாத போது தாதி ஒரு புகார் செய்கிறார். அது என்ன தெரியுமா? எல்லோரும் அவரவரது கிராமம் செல்ல விரும்புகிறார்கள், ஊருக்கு போய்விட்டு வர எண்ணுகிறார்கள். சேவைக்காக சென்று வருவதால் முனைப்புடன் ஈடுபடுங்கள், வீண் பேச்சு இருக்காது சொல்லி சொல்கிறாரு. தாதி புகார் செய்கிறாங்களாம். சில பேர் மதுபன்லேருந்து அவங்க கிராமத்துக்கு போக விரும்புகிறாங்களாம், ஊருக்கு போயிட்டு வர நினைக்கிறாங்க. இருந்தாலும் சேவைக்குன்னு போனீங்கன்னா முனைப்போட ஈடுபடுங்க, அப்போ வீண் பேச்சு இருக்காது சொல்லி சொல்கிறாரு. நம்ம உங்கள் இடத்துக்கு போனாலும் அங்கே போய் சேவைக்காக போங்கன்றாரு. பாபா சொல்றாரு. மதுபன் வாசிகளிடம் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் குறித்து பாப்தாதா பன்மடங்கு வாழ்த்து தருகிறார். என்ன மதுபன் வாசிகள்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் இருக்குன்னா 100 மடங்கு இல்லை, பன்மடங்கு. அது எந்த விஷயம்னா, யாரேனும் வந்துவிட்டால் சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள், உள்ளே என்ன இருந்தாலும் மறைந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. மதுபனில் இருக்கிறவங்க யாராவது வெளியில இருந்து வராங்கன்னா உடனே சேவையில் ஈடுபட்டுறாங்க, அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது மறைஞ்சிருதுன்றாரு. ஆன்மீகம்தான் தென்படுகிறது. கலைப்பற்ற நிலை மதுபனில் இருக்கிறவங்கள்ட்ட தெரிகிறது சொல்லி சொல்றாரு. இங்கே அனைவருமே ஃபரிஸ்தாக்களாகவே தென்படுகிறார்கள் என கருத்தை தெரிவித்து செல்கிறார்கள். பாருங்க, நம்மளாம் கூட போயிட்டு வந்தா கூட எல்லாரையும் பார்த்தா ஃபரிஸ்தா மாதிரி தெரியுது. அந்த இடமே ஒரு மதுபனே ஒரு நல்ல ஒரு அனுபவம் நிறைஞ்ச இடமா இருக்குது இல்லையா? நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிது, எல்லாரையும் பார்த்தாலே ஃபரிஸ்தா மாதிரி தெரியுது. அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த விசேஷத்தன்மை அதிகம் உள்ளது, அந்த சமயத்தில் வில் பவர் வந்து விடுகின்றது. இந்த விசேஷத்தன்மை தான் எல்லாருக்கிட்டையும் அதிகமா இருக்குது. அந்த சமயத்துல எல்லாருக்கும் வில் பவர் வந்துடுது சொல்றாரு. சேவையின் பளபளப்பே தென்படுகின்றது. அந்த நேரத்துல எல்லாரும் சேவையோட பளபளப்பு தெரியுதுன்றார். இந்த சான்றிதழ் பாப்தாதா மதுபன் வாசிகளுக்கு தருகிறார். வாழ்த்துக்கள் மதுபன் வாசிகள், கைத்தட்டுங்கள் சொல்றாரு. நல்லது. அப்போது பாப்தாதாவும் சந்திப்பார்கள். வலம் வருகின்றார். உங்களுக்கு தெரிவதில்லை, இந்த சிறப்பம்சம் மேலும் அதிகரிக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. என்ன சிறப்பம்சம்? அவங்க வெளியில இருந்து யாரா வந்தாங்கன்னா சேவையில கலைப்பற்ற தன்மை வந்துடுது, சேவையில ஈடுபட்டுறாங்க. உள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் மறைஞ்சிருது, யார் வந்தாலும் சேவையில ஈடுபட்டுறாங்க. இது போக போக அதிகரிக்கும்னு சொல்றாரு பாபா. ஆனா அது கரெக்டு தான். இன்றைய வரைக்கும் அவங்க இரவு பகல் பார்க்காம வேலை செய்யறாங்க மதுபன் வாசிகள். இந்த கார் ஓட்டுறவங்க, இந்த வேன் ஓட்டுறவங்களாம் கூட பாருங்களேன், நைட்டு 12 மணிக்கு போனாலும் நம்மளை கூட்டு போறதுக்கு அங்க ரெடியா வேன் இருக்கு, கார் எல்லாமே இருக்குது. எல்லாம் ரெடியா அந்த கலைப்பற்ற தன்மை அவங்கள்ட்ட இருக்குது, அந்த தியாகம் தபஸ்யா எல்லாமே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ஊடகத்துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பாபா பேசுகிறாரு. ஊடகத்துறைன்னு இந்த மீடியா பீப்புளு,
அயல்நாட்டிலும் ஊடகத்துறை ஆரம்பமானது. இப்பொழுதெல்லாம் ஊடகத்தின் முயற்சி நன்றாக இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். இப்போ எல்லாமே இந்த மீடியாவில் செய்தி போகிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. செய்தித்தாளிலும் கூட செய்திகள் வர ஆரம்பித்து விட்டது. இப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை பற்றி நியூஸ் பேப்பரில் கூட வர ஆரம்பிச்சது. மிக அன்பாக தருகிறார்கள், முயற்சிக்கான பலன் கிடைத்து விட்டது சொல்கிறாரு. அனைவருக்கும் செய்திகள் மிக நல்ல அனுபவம் ஏற்படுகின்றது. இவ்வாறு செய்தித்தாளில் வரும் கொஞ்சம் சமயம் தந்துள்ளார். கொஞ்ச நாளைக்கு இந்த நியூஸ் பேப்பர்லாம் வர்றதுக்காக பாபா டைம் கொடுத்துருக்கிறாரு. தினமும் ஒரு நிலையான இடத்தை ஒதுக்கி ஆன்மீக சக்தியை அதிகரிக்க உள்ளது சொல்கிறாரு. இவ்வாறு முயற்சி செய்யுங்கள், வெற்றியும் உள்ளது, தொடர்பும் நன்கு அதிகரிக்கின்றது பாபா சொல்றாரு. இப்போது செய்தித்தாள் மூலம் விந்தை செய்து காண்பீங்கள். இப்போ நியூஸ் மூலமா மீடியா மூலமா விந்தை செய்து காண்பீங்கள், செய்ய முடியுமா சொல்றாரு. குழு செய்ய முடியுமா, கை உயர்த்துங்கள் கேட்குறாரு. ஆம் செய்வோம், ஊக்கம் உற்சாகம் இருந்தால் வெற்றியும் கிடைக்கும், ஏன் இருக்க முடியாது. இனி வரும் காலங்களில் அனைத்து சாதனங்களுமே உங்களுக்கு பயன்படும் சொல்றாரு. அதான் இப்போ யூடியூப் அதெல்லாம் வந்துருச்சு இல்லையா, அதன் மூலமாக செய்தி போயிட்டுருக்கு இல்லையா. வர காலங்களில் இப்போ நியூஸ் பேப்பர் தான் போக போக நிறைய சாதனங்கள் வரும். உங்களுக்கு மொபைல் மூலமாக கூட இப்போ செய்தி போகுது இல்லையா. வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ எல்லாமே பாபா செய்தி போயிட்டே இருக்கு. ஏன்னா அதில் தானே எல்லா மக்கள் மூழ்கியிருக்காங்க. அதில் செய்தி கொடுங்கன்றார். தானே முன் வந்து வழங்குவார்கள். செய்தி கொடுங்கள் கொடுங்கள், எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு கேட்பாங்களாம். போக போக மீடியா ஆளுங்கள்லாம் வந்து நம்மளை கேட்பாங்களாம், நீங்களே செய்தி கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போது நீங்கள் சொல்ல வேண்டி உள்ளது. இப்போ நம்மளே போய் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, ஒரு காலம் வரும் அவங்களே மீடியா பீப்புளே வந்து எங்களுக்கு செய்தி கொடுங்கன்னு கேட்பாங்களாம். ஒத்துழைப்பு தாருங்கள் என்று பிறகு அவர்கள் சொல்வார்கள், எங்களை பயன்படுத்துங்கள், இதனை மட்டும் உறுதியாக வையுங்கள். நம்ம பாபா என்ன செய்ய சொல்கிறாருன்னா, ஃபரிஸ்தா 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 அப்படி இருங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா பிறகு பாருங்கள் உங்கள் வேலை எவ்வளவு விரைவாக முடியும் சொல்கிறார். ஃபரிஸ்தா மட்டும் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது உங்கள் வேலை காரியம்லாம் ஈஸியாக முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள் யார் பின்னாலும் செல்ல வேண்டியதில்லை, ஆனால் நிழல் போன்ற அவர்கள் உங்களை பின்தொடர்வார்கள் சொல்கிறாரு. நீங்கள் வந்து யாருடைய சகயோகம் உதவியும் பின்னாடி நம்ம போக தேவையில்லை, எல்லாரும் நம்மளை தேடி உதவி கொடுக்க உதவிக்காரம் நீட்ட வந்துடுவாங்க. அவங்க உங்களை நிழல் மாதிரி தொடருவாங்கன்னு சொல்கிறாரு. உங்களது மனோநிலையாலேயே நின்றுள்ளது. ஆனால் நீங்கள் இப்போதைக்கு உங்கள் மனோநிலையால் தான் இப்போ எல்லா காரியமும் தடைப்பட்டு நிற்குது சொல்கிறார். நீங்கள் ஃபரிஸ்தா ஆகலை, ஏதோ பிரச்சனை குழப்பம் உங்களுடைய எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையை நினச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறீங்க. அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஃபரிஸ்தாவா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சொல்கிறாரு. ஃபரிஸ்தா 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 அது மாதிரி ஆயிட்டீங்கன்னா எல்லாமே இதாகிடும், மாறிடும் சொல்கிறாரு. எவர் ரெடி ஆகிவிடுங்கள், பிறகு பட்டனை அழுத்த வேண்டியதே மீதம். நீங்கள் எல்லாரும் எவர் ரெடி ஆயிட்டீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக கர்மாதித் ஸ்டேட் அடைஞ்சிட்டிங்கன்னா கடைசியில் பாபாவுக்கு ஒரே ஒரு வேலை தான் மிச்சம். என்னது, விநாசத்திற்கான பட்டனை அழுத்த வேண்டியதே மீதம் சொல்கிறார். அப்புறம் பட்டன் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாருன்னா விநாசம் முடிஞ்சிடும், அப்புறம் நம்ம எல்லாம் கிளம்பிடலாம், அவ்வளோதான் சொல்கிறாரு. நன்றாக செய்கிறீர்கள், மேலும் செய்வீர்கள். இப்போ நல்லா சேவை செய்கிறீங்க, மேலும் செய்வீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நாலாபுறமும் உள்ள உள்நாடு வெளிநாடு எங்கும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு எப்போதும் இந்த உயர்ந்த அதிகாரத்தை தனது முகம் மற்றும் நடத்தையில் வெளிப்படுத்தும் விசேஷ ஆத்மாக்களுக்கு என்றென்றும் பாப்தாதாவின் ஒவ்வொரு அடியையும் பின்பற்றி சதா மனதை சுத்தமாக புத்தியை தெளிவாக வைத்து இயல்பாகவே தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு எப்போதும் உடனிருந்து உடன் செல்கின்ற டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்றார் பாபா. வரதானம் சாதனங்களை பற்றற்று விலகியிருந்து செயலில் பயன்படுத்தும் எல்லையில்லா வைராக்கி ஆகுக. இப்போ நமக்கு எல்லா சாதனங்களுமே பாபா கொடுத்துருக்கிறாரு. மொபைல்லேருந்து என்னென்ன ஃபேனு, நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன சயின்ஸ் மூலமாக வந்ததோ, விஞ்ஞானம் மூலமாக எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, ஆனால் பற்றற்று விலகி இருந்து அதை செயலில் பயன்படுத்துங்க. எல்லையில்லாத வைராக்கியம் உடையவங்களாக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. எல்லையில்லா வைராக்கினாலே எதன் மீதும் பற்றற்றவர், எப்போதும் தந்தைக்கு பிரியமானவர், அவர் தான் எல்லையில்லாத வைராக்கின்னு சொல்ல முடியும் சொல்கிறாரு. எது மேலும் நமக்கு இங்கே இருக்கிறது மேலே பற்று இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு சாதனம், எந்த ஒரு பொருள், எந்த ஒரு மனிதர், யார் மேலேயும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது. எப்போவுமே தந்தைக்கு பிரியமானவராக இருக்கணும் சொல்கிறாரு. இந்த அன்பே தான் விலகி இருக்க செய்கிறது, தந்தைக்கு அன்பானவராக ஆக்குகிறது. இந்த பாபாவுக்கு அன்பா மற்றத்துலேருந்து விலகி இருக்க நம்மளை செய்யுது, இல்லையெனில் விலகியும் இருக்க முடியாது சொல்கிறாரு. பற்றில் வந்து விடுபவர்கள் தந்தைக்கு பிரியமான ஒருவரே அனைத்து ஈர்ப்பதிலிருந்தும் விலகி இருப்பார் சொல்கிறாரு.
யார் பற்றுலேருந்து விலகி வந்துடுறாங்களோ, தந்தைக்கு பிரியமா அவர் அந்த ஒருத்தரையே நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் எல்லா ஈர்ப்புலேருந்தும் விலகி இருப்பாங்கன்னு சொல்றாரு. இதனை பல பற்றற்ற நிலை என்பர். பல பற்றுல இருந்து வெளியே வரோம் இல்லையா, அந்த பொருட்கள், அப்புறம் வைபவங்கள், அப்புறம் உறவினர்கள், நம்ம உடம்பு எல்லாத்துல இருந்து வெளியே வந்துடும். அது பல பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. எந்த விதமான ஈர்ப்பிலும் ஈர்க்கப்படாதவர் படைப்பில் விலகி இருந்து சாதனங்களை செயலில் பயன்படுத்துங்கள் சொல்றாரு. எந்த ஈர்ப்பிலையும் போகாம எல்லா படைப்பிலிருந்து விலகி இருங்க, சாதனைகளை செயலில் பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம அந்த மாதிரி இருந்தால் தான் சொர்க்கத்தில் போய் நம்ம எல்லாத்தையும் அது மாதிரி அனுபவிக்க முடியும். நமக்கு பாபா எல்லா ஜென்மங்களையும் எல்லாத்தையும் கொடுப்பாரு. இப்போ இந்த கடைசி பிரிவில் எல்லாத்துலேருந்தும் மனசை வெளியே எடுத்துருங்க, ஒரு பாபா மட்டும் நினைங்கன்றாரு. இவ்வாறான எல்லையில்லாத வைராக்கியமே ராஜ ரிஷி ஆவர் சொல்றாரு. யார் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜ ரிஷின்னு சொல்றாரு. நேற்று கூட சொன்னார்ல, ராஜானா எல்லாத்துக்கும் ராஜா, எல்லா பிராப்தியும் அடைஞ்சிருக்கிறவங்க ராஜா. எல்லாமே இருந்தாலும் ரிஷியா இருக்கணும். ரிஷினா எல்லையற்ற வைராக்கியத்தோட இருக்கிறவங்க தான் ராஜ ரிஷின்னு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: உள்ளத்தில் உண்மையும் தூய்மையும் இருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைவார் பாபா சொல்றாரு. யார் உண்மையான உள்ளத்துல தான் பகவானே திருப்தி அடைவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் பாபாவும் சொல்றாரு. உங்க மனசு உண்மையா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். அப்படி இருந்தாதான் பாபாவுக்கே நம்மளை பிடிக்கும். அப்ப பாபா தந்தை அப்பா நம்ம கிட்ட மகிழ்ச்சி அடைவார் பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார்.